You might be going through a lot of struggles and wrestling in your life. உன் வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்கள், சோதனைகள், அநேக சூழ்நிலை நிர்பந்தங்களோடு கூட நீ கடந்து வந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கும் திரும்ப உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே. உன் பேரை கர்த்தர் ப்ரொனவுன்ஸ் பண்றார். I don't want to pronounce each and every one of your name, but God in his powerful might is saying your name. Do not fear. பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கோரு. நான் உன் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று நீ புரிஞ்சிப்ப. நீ ஒரு நாள் வெட்கப்பட மாட்ட. அதற்கு நீ இன்றைக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே என் எல்லா பயங்கள் மத்தியில், in spite of all the anxiety, in spite of all what is wrestling in my life, ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் பண்றேன். நான் இந்த ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க, என்னை விட்டு விலகவே மாட்டீர் என்று சொல்லி, ஆண்டவர் நீர் என் வாழ்க்கையில துணையா இருக்கிற வரையில் அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது ஜெயமா இருக்கும். Sometimes fear, anxiety gives you regret and makes you far from God. You shouldn't be far. You should be much closer to God. நீ கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டியது கர்த்தருடைய பிரியமா இருக்கிறது. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடு. இந்த காலையில பயம் போயிடும், நீ ஜெயமாய் மாறுவாய்.